புராண இதிகாசங்கள்ல படிக்கும் போது ராகு கேதுகளை வந்து காட்டி கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான் காட்டி கொடுத்தவங்களாக சொல்லப்பட்டிருக்கு. படிச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த படம் பார்த்திருக்கேன் சார். பட் ஆமாங்க சார். அதான் சார் அந்த அமிர்தம் கடைஞ்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கும்போது சூரியன் சந்திரன் ராகு இதை காட்டி கொடுத்தது. ஓகே சார், ஓகே, படிச்சிருப்பீங்க, அதுக்காக சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, காரணம் இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ராகு கேதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி பேரா ராகு கேது? ஆமா சார். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தை படி வந்து பாத்தீங்கன்னா 2 கிரகங்கள் ஒளி கிரகங்கள், ஒண்ணு வந்து சூரியன், இன்னொன்னு வந்து சந்திரன். யாரா மறுக்க முடியுமா? இல்ல, முடியாது. இல்ல சார், இல்லையா? நல்லா புரிஞ்சு. ஓகே, இப்ப பாருங்க, இந்த ஒரு நிழல் விழுகணும் அப்படின்னா இது வந்து நிழலு, இது வந்து ஒளி. ஒரு நிழல் விழுகணும் அப்படின்னா ஒளி இருந்தா மட்டும்தான் நிழல் விழுகும். இப்ப இங்க பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒளி இருக்கு, அதனால இங்க வந்து நிழல் விழுகுதா இல்லையா? விழுகுதா? அப்ப சூரியன் ஒண்ணு 2 கிரகங்கள் மூலியமா தான் ஒளி கிடைக்குது. ராகுகேதுகளை காட்டி கொடுத்த கிரகங்கள் சூரியன் சந்திரன். அதனால இவங்களுக்கு அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.